ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 18 நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய், பூண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன வேணுன்னா சீரகம், மிளகு, வெந்தயம், புளி, சின்ன வெங்காயம் நறுக்கியது, அது மாதிரி பூண்டு நறுக்கியது, கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சத்தூள் வேணும். அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். வானல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கிறத போட்டுங்க. அப்புறம் பூண்டு முழுசாக இருக்கிறத போட்டுங்க. தக்காளி, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. பொன் வறுவலில் வதக்கிக்கங்க. சின்ன சீரகம், மிளகு, அதோட வெந்தயமும் சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியில் கொஞ்சம் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன் வறுவல் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறிடுச்சு. அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதே வானலை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். நறுக்கிய சின்ன வெங்காயம், இதை நல்லா பொன் வறுவலில் வறுத்துக்கணும். இப்போ பொன் நிறத்துக்கு நல்லா வதக்கிடுச்சு. இதோடு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாந்து இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம கடையில் எந்த மசாலாவும் வாங்கி ஆட் பண்ணல. இது நம்மளே எல்லாத்தையும் அரைச்சி செய்கிறோம். அதனால் சுவை செம்மையாக இருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் ஊற வச்ச புளியை கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கிறோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். காரம் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பும் இப்போவே செக் பண்ணிக்கிறோம். உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம மீனை போடணும். ஃபஸ்ட்டில் வந்து தலையை போடுங்க. அதுக்கப்புறம் வால்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உடல் பார்ட்டை போடணும். ஏன்னா தலை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு தலையை போடுறோம். அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்ப. மீனை 5 நிமிஷம் கொதிச்சா தான் வேகும். அடுப்பை தடித்து தாளிக்காக வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. அதில் இப்போ கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுறோம். குழம்புல ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம்.